ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் இன்றைக்கி என்ன பார்க்கணும், நான் எதார்த்தமாக வந்துட்டு இருக்கும்போது பிஎஸ்என்எல் இது போட்டிருந்தாங்க, ஒரு கேம்ப் மாதிரி 10th மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ பிஎஸ்என்எல் சிம் 70 ரூபான்னு சொல்லி ஓகே ஒன்று வாங்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்தேன். ஒரு கஸ்டமர் ஒரு நாள் வந்திருந்தாங்க. அவங்க வந்து பழைய ஃபோன் வச்சுருந்தாங்க, நோக்கியாவில் பழைய ஃபோன். அந்த ஃபோன் வைக்கும்போது எனக்கு பார்க்கும்போது நானும் இதேமாதிரி என்கிட்ட ஒரு மைக்ரோமேக்ஸ் ஒரு ஃபோன் இருந்துச்சு. அதாவது சென்டரில் வந்து டச் மாதிரி ஒர்க் ஆகும் ஃபுல்லாக. அதை நம்ம மேலே ஸ்க்ரோல் பண்ணுறது கீழே ஸ்க்ரோல் பண்ணுறது ஃபுல்லாக ஒர்க் ஆகும். நான் அதை தான் வச்சு இப்போ யூஸ் பண்ணி பார்த்துருந்தேன். எனக்கு ஆச்சரியம் வந்துச்சு. ஸோ உங்கள்கிட்ட இந்த மொபைல் இருக்கா, எனக்கு இது ரொம்ப மொபைல் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தேன். அந்த மொபைல் அவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது. ஏன்னா கீபோர்டு எல்லாமே கீபோர்டாகவே வந்துடும். ஸோ கேமரா எல்லாமே ஒர்க் ஆகுது, எல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆச்சு, எல்லாமே செக் பண்ணேன். சூப்பராக இருந்துச்சு அந்த நோக்கியா மொபைல்ஸ். ஸோ அதோட இது ஃப்ரண்ட் வியூ தான் நீங்கள் பார்த்துட்டீங்க. கரெக்டாக அந்த ஃபோல்டர் ஃபைல்ஸ் எல்லாமே ஒரு விண்டோஸ் இருக்கிற மாதிரி கரெக்டாக ஸ்மூத்தாக அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த இது நான் ட்ராக் பண்ணுறது, சைடில் ட்ராக் பண்ணுறது, அப் அண்ட் டவுன் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஃபைல் ஃபோட்டோவில் கீழே ட்ராக் பண்ணுறேன்னா அது நல்லா டச்சில் தான் ஒர்க் ஆகுது. ஸோ அங்கேருந்து சரி அவங்ககிட்ட கரெக்டாக அது டார்க் மோடும் ஒயிட் மோட் இருக்கும், டார்க் மோட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ கரெக்டாக அந்த இது மொபைல் செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக கொடுத்துட்டேன். ஸோ நம்ம இப்போ சிம் வாங்குவோம்னு சொல்லிட்டு சிம் வாங்கிட்டு இருந்தேன். அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க எல்லாமே கேட்டிருந்தாங்க. அவங்க வந்து என் சிம் புது சிம் சொல்லி எல்லாம் வெரிஃபிகேஷன் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நானும் அதை கொடுத்து பண்ணிகிட்டு இருந்தேன். என்னோடய ஆதார் நம்பர், ஸோ கைரேகை எல்லாம் வச்சுட்டு ஒரு புது சிம்மு வாங்கியாச்சு. ஸோ ஃபைனலாக சிம் வாங்கியாச்சு. சிம்மோட இது தான் பார்த்துருக்கீங்க. கரெக்டாக சிம்மு வந்து 5G, ஆனால் 4G வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் இங்கே வரைக்கும் யூஸ் பண்ணுற வரைக்கும் 4G கிடைக்கல, H++ தான் வந்துட்டுருக்கு. ஸோ இன்னும் வர காலத்தில் 4G கண்டிப்பாக கிடைக்கும். யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்கள் பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாமல் பாருங்கள்.